ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரினா உடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது கோடிங் டெவலப்மெண்ட் மட்டும்தான் ஞாபகம் வரும். ஆனால் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறத விட அதை தொடர்ந்து ரன் பண்ண வைக்கிறது தான் ப்ரொடக்ஷன் சப்போர்ட். ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோட முதுகெலும்பே. அதனால் இன்றைக்கி வீடியோவில் ரியல் டைம் இண்டஸ்ட்ரியில் L1, L2, L3 சப்போர்ட்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் உள்ள வித்தியாசத்தையும் நம்ம ஈஸியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு L1 சப்போர்ட். L1 சப்போர்ட்னால் லெவல் 1ன்னு அர்த்தம். இதுதான் முதல் கட்ட உதவி. ஒரு டிக்கெட் அல்லது இஷ்யூ வந்தால் அதை முதல்ல செக் பண்ணி மானிட்டர் பண்ணி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. என்னென்னா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது, யூசர் ஆக்சஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து சில டாக்குமெண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. பேசிக்கான டாக்குமெண்டேஷன் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து இந்த இஷ்யூ எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணுவாங்க. இதுதான் L1 சப்போர்ட்டோட வேலை. L2 சப்போர்ட்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, L1னால் சால்வ் பண்ண முடியாத இஷ்யூ வந்து L2க்கு தான் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளிகேஷன் மானிட்டர் பண்ணுறது, டிபி வெரிஃபை பண்ணுறது, சர்வர் கான்ஃபிகரேஷன் இஷ்யூஸ், அப்புறமா எரர் லாக்ஸை பார்த்து என்னென்ன இஷ்யூஸ்லாம் என்னென்ன மாதிரி லாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க. இது மாதிரி ரியல் டைம் சப்போர்ட்லாம் வந்து இந்த L2வில் வந்து பண்ணுவாங்க. L3 சப்போர்ட்னால் இதுதான் வந்து எல்லாத்தையும் விட L1, L2 விட அட்வான்ஸ் லெவல். ஏன்னா L1, L2வால் செய்ய முடியாத ஒர்க்கெலாம் வந்து இவங்க L3 சப்போர்ட்டில் பண்ணுவாங்க. செய்ய முடியாத ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, கோட் சேஞ்சஸ். இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூக்கு வந்து கோட் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா ஏதாவது பக் ஃபிக்ஸ் செய்ய வேண்டி இருந்துச்சுன்னா இந்த L3 சப்போர்ட் டெவலப்பர்ஸ் தான் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கார்ப்பரேட்டில் எந்த சப்போர்ட் ரோலுக்கு போனாலுமே இதுதான் பேசிக்கான ஸ்ட்ரக்சர். என்னுடைய 18 வருஷ ரியல் டைம் அனுபவத்திலேருந்து அடுத்த வீடியோவில் ஒரு டிக்கெட்டை எப்படி சால்வ் பண்ணணும், ஒரு டிக்கெட் வந்தால் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.